உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? நீங்க தான் மண்ணோட மண்ணாக ஆயிருவீங்களேன்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ் நபிமார்களுடைய உடலை மண் தீண்டக்கூடாது என்று ஆக்கியிருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகமாக செலவாத்து கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இது எப்படி சேர்க்கப்படுது அப்படின்றதுக்கு அஹ்மதுல பார்க்குறேன். ஏன்னா இறந்து போன பிறகு சேர்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய என்ன செய்யாது, அவங்க கிட்ட டைரக்டா இறந்தவங்களுடைய காது கேட்காது. உலகத்துடைய தொடர்பும் மௌத்தா போனவர்களுடைய தொடர்பும் அருந்து விட்டது. தொடர்பு அருந்த பிறகு எப்படி நாம சொல்ற சலாம் அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும், நாம சொல்ற செலவாத்து எப்படி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் தர்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸவஜல் மலாயிகத்தன் சய்யாஹீன ஃபில் அர்த். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டா, பூமியில நிறைய வானவர்களை சுற்றி திரிய வைத்து இருக்கின்றான். அவங்க சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறாங்க, எங்கெல்லாம் சலாம் சொல்லப்படுது என்று அவங்க கண்காணிக்கிறாங்க. யுபல்லிகுனி மின் உம்மத்தி சலாம். ரசூலுல்லாஹ் மேல சொல்லப்படக்கூடிய சலாத்தை, சலாமு அலைக்கும் என்ற ரசூலுல்லாஹ் மேல நம்ம சொல்லக்கூடிய சலாமை அவங்க எடுத்து கொண்டு போய் எங்க செய்றாங்க, நபி அவர் இடத்துல சேர்க்கிறார்கள் என்ற செய்தியை அஹ்மதுல நம்ம பார்க்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மதீனாவுக்கு போயிட்டு அங்கே நின்று சலாம் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நீங்க பார்க்கலாம். நம்ம அத்தஹியாத்துல சொல்லி கொண்டிருக்கோமே, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு என்ன செய்றோம், அங்கே சலாம் சொல்றோம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி வஸல்லம்லயும் சலாம் சொல்றோம். அப்போ இந்த சலாம் எல்லாம் டைரக்டா ரசூலுல்லாஹ் கேட்காது, வானவர்கள் வழியாக அது கடத்தப்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறந்தவர்கள் இந்த பூமியினுடைய தொடர்பே கிடைக்காது என்பதனை இன்னும் திட்டவட்டமாக இதை வர்றதை பார்க்கிறோம். அப்போ ஸலவாத் என்பதை ரசூலுல்லாஹ் தொழுகையில சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அதிகமாக சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாங்குக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. இது இல்லாம தனித்தனியா என்ன செய்யலாம், நம்ம செலவாத்து கூறுவதனால், இந்த முழுமையான செலவாத்து கூறுவதனால் நிறைய நன்மைகளை நம்ம அடைந்து கொள்ளலாம். இது ஒன்று.